அத்தை, டாக்டர் உங்ககிட்ட என்னமோ என்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்றேன்னு சொன்னார்ல, வாங்க போய் பாத்துருவோம். சரி அக்கா, போயிட்டு வந்துடுறேன். ஸ்வாதி, நான் வரேம்மா, பாத்துக்கன்னு டேக் கேர். அப்புறம் யாருக்கன்னாவது பற்ற போது முதல் வேலையா நீ வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைக்கு திருஷ்டி சுத்தி போடணும். வரேன். சாந்தி, நம்ம புறப்படலாமா? சரி மாமா, இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம். வரேன் ஸ்வாதி. சரிண்ணா, டேக் கேர். ஸ்வாதி, உடம்ப பாத்துக்கோ. நான் போய் அவங்களை வழி அனுப்பிட்டு வரேன். வேண்டாம் அனிதா, நீ ஸ்வாதி கூடவே இரு. நான் வரேன். வரேம்மா. சாந்தி, அம்மாக்கு என்னாச்சு? அதான் எனக்கும் புரியல மாமா. அத்தை உங்ககிட்டயும் பேசல, என்கிட்டயும் பேசல. நம்மள பார்த்தாலே அவாய்ட் பண்றாங்க. கவனிச்சிங்களா மாமா? சாந்தி, நான் அபிராமியை தான் பார்த்துட்டு இருந்தேன். அவ அம்மாவையே பார்த்துட்டு இருந்தா பாத்தியா? என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி, இத பத்தி இங்க பேச வேண்டாம், வெளியில போய் பேசுவோம். சரி மாமா. இனிமே என் மாமியார் நிரந்தர ஊமைதான். அம்மா, அப்பாவும் அண்ணனும் இங்க? இப்பதான் வெளியில கிளம்பி போனாங்க. நான் தான் குழந்தைய கூட்டிட்டு வரோம், இருக்க சொல்லுன்னு சொன்னேன்ல. அவங்க வேலை அப்படி, விடுமா. நீங்க யார விட்டு கொடுத்துருக்கீங்க? அபிராமி, ஆர்த்தி தட்டிடு. நீயே எடு. ஒரு நிமிஷம் அண்ணி. அம்மா, எவ்வளவோ கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் நடுவுல நான் இந்த குழந்தைய பெத்தெடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த நேரத்துல இந்த குடும்பத்தோட தலைவி, என்ன பெத்த அம்மா, நீ ஆரத்தி எடுத்தாதாமா நானும் என் குழந்தைய சந்தோஷமா இருப்போம். அண்ணி, நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லார விடையும் மூத்தவங்க எங்க அம்மா. அவங்க ஆர்த்தி எடுக்கிறத நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். சேச்சே, இதுல என்ன தப்பு இருக்கு? ஆக்சுவலா நான் தட்டை அத்தை கிட்ட தானே கொடுத்தேன். அத்தை தான் என்கிட்ட. இந்தங்க அத்தை, நீங்களே எடுங்க. பரவாயில்ல, நீயே எடுமா. சுவாதி, என்ன இது? பெரியவங்க கிட்ட இப்படி பேசுறதுக்கா கத்து கொடுத்தேன்? நான் உன்னை எப்படியா வளர்த்தேன்? நீ படிச்ச நாகரிகம் இதானா? அன்பால யார் ஆரத்தி எடுத்தாலும் அதை மனசார ஏத்துக்கணும். வாழ்த்துறதுக்கு வயசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். அபிராமி, உனக்கு அண்ணி மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்காக உழைச்சு ஓட தெரிஞ்சவ.
அவ ஆரத்தி எடுத்தா என்ன தப்பு? உன்னை பெத்த அம்மானா, ஆனா அபிராமி உன்னை பெறாத அம்மா. உன்னை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கா? பெத்துட்டோன்ற கடமையில நான் உன்னை வளர்த்தாலும் இந்த குடும்பத்துக்கு வாழ வந்த அபிராமி உன்னை ஆதரவா அன்பா பாத்துக்கிட்டா. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாம நம்ம குடும்பம் தான் அவ வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் அவளை ஒரு தாய் ஸ்தானத்துல நிக்க வச்சு உனக்கு ஆர்த்தி எடுக்க சொன்னேன். இந்த வீட்டுல நல்லது கெட்டது எது நடந்தாலும் அபிராமி தான் அதை முதல்ல செய்யணும். அபிராமி, நீ ஆர்த்தி எடுமா. வாங்க போலாம். ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வா ஸ்வாதி. வா. என்ன ஸ்வாதி, நம்ம அம்மாவா இது? அதான் அனிதா, எனக்கு சந்தேகமா இருக்கு. திடீர்னு எப்படி இப்படி ஒரு மாற்றம்? இது இயற்கையான மாற்றமா எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் அபிராமி என்னைய எதிர்த்து பேசிட்டு இருக்கிறவங்க இப்படி ஆதரவா பேசுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. சரி, இப்ப எதுவும் பேசிக்காத. நேரம் வரும்போது நான் பேசிக்கிறேன். மத்தியானமும் சாப்பிடல, ராத்திரியும் சாப்பிடலன்னா எப்படி உனக்கு தூக்கம் வரும்? நான் 4 வேளை சாப்பிட்டாலும் எனக்கு தூக்கம் வராதுடா. எனக்கு சாப்பாடே பிடிக்கலடா. என் சாப்பாட்டையும் நீயே சாப்பிட்டுக்க. ஏன்டா என்னென்னவோ சொல்ற? நான் ஏற்கனவே என் குடும்பத்துக்கு பாரம், இப்ப என் மனைவிக்கும் பாரமாயிட்டேன். எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை அப்பா எங்கன்னு கேட்டா அவ சொல்லுவா ஜெயில இருக்காருன்னு. என் நிலைமை நினைச்சு பார்த்தா எனக்கே வெக்கமா இருக்குடா. யாரோ பண்ண தப்புக்கு கேவலம் பணத்துக்காக நம்ம பலியாடாயி உள்ள இருக்கோம். இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு எனக்கு தோணுது. என்னால பொறுத்துக்க முடியலடா. என் மனசாட்சி என்ன தூங்க விடாம உறுத்துதுடா. நம்ம பாவம் பண்ணிருக்கோம். இந்த பாவம் நம்ம குடும்பத்துக்கு தான் போய் சேரும். நாம அவங்களுக்கு வாங்கி கொடுக்கிற பணத்தை விட பாவத்தை தான் அதிகம் வாங்கி கொடுக்கிறோம். பட்னி கிடந்தாலும் மானத்தோட வாழணும். இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு. இன்ஸ்பெக்டர் திரும்பி வர்றப்ப நான் உண்மையை பேச போறேன். உண்மையை தான் பேசி ஆகணும். ஏண்டா கோவிந்தா, நான் சொல்றது புரியுதா? ஏண்டா பேசாம இருக்கிற? குழந்தை அழுதுட்டு இருக்காமா? என்னப்பா என்ன?
என்ன பசிக்குதா? அம்மா என்னம்மா அது காலையில எல்லாம் தூங்குது, ராத்திரி ஆனா ஒரே அழுக. அதாண்டி குழந்தை, நீயும் இப்படிதான் இருந்த. எல்லாம் போக போக சரியாயிடும். அடடா. கொஞ்சம் கொஞ்சம் பால் குடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிடும். ஸ்வாதி, உனக்கு டயர்டா இருந்தா நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோமா. பரவாயில்லம்மா. என்னடா செல்லம், ஏன்டா அழுவுற? அச்சுச்சோ. ஸ்வாதி, குழந்தை ஏன் அழறா? பயப்படாதம்மா, நான் உன்னை ஒண்ணும் கேட்க மாட்டேன். அனிதா, நீ அம்மாவை எதுவும் கேட்க வேண்டாம், நான் பேசிக்கிறேன். அம்மா, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. பெத்த தாய் நீ. உன்னை ஆர்த்தி எடுக்க சொன்னா அண்ணிய ஆர்த்தி எடுக்க சொல்லிட்ட. அது கூட பரவாயில்லம்மா, உன் பெருந்தன்மைன்னு எடுத்துக்கலாம். ஆனா அண்ணி தான் இந்த வீட்டுல எல்லாமேங்கிற மாதிரி பேசுறியே, அதாம்மா எனக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ணி மேல வெறுப்பு வரல, உன் மேல கோபம் தான் வருது. சொல்லுங்கம்மா, ஸ்வாதி கேக்குறால. மௌனம் சாமர்த்தியம் ஆகலாம், ஆனா பதில் ஆகாது. அண்ணி எதிர்க்கவே உங்களை கேட்டிருப்போம், ஆனா உங்க மனசு வருத்தப்படுமே தான் தனியா வந்து கேக்குறோம். அம்மா, ஏம்மா நீ நீயாவே இல்ல, வேற யாரோ மாதிரி இருக்க. இதுவே நீ பழைய அம்மாவா இருந்து அபிராமி அண்ணிய ஆர்த்தி எடுக்க சொல்லிருந்தா நான் ஒண்ணுமே நினைச்சிருக்க மாட்டேன். ஆனா அபிராமி அண்ணியோட உண்மையான குணம் தெரிஞ்சும் நீ இப்படி ஓப்பனா பாராட்டுறேனா, உன் முதுகுக்கு பின்னாடி ஏதோ கத்தி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் கதவெல்லாம் அப்படி மூடி வச்சிருக்கீங்க? ஒரே புழுக்கமா இருக்கு. ஏசி போடலையா? சரி அனிதா, நீ இந்த பக்கம் வாமா, நான் ஏசி போடுறேன், வா. அச்சச்சோ, என்ன குட்டி, எதுக்கு இப்படி அழுறீங்க? பசிக்குதா? அச்சோ, என்ன செல்லம். இங்க பாருங்க பாருங்க பாரு. சுவாதி, நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்க? சீக்கிரமா குழந்தைய தூங்க வச்சுட்டு நீயும் நேரத்தோட படு, என்ன? ஐயோ, அத்தை, சுவாதியை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்களேன். என்னம்மா இது? என்ன நடக்குது இந்த வீட்ல? என்ன ஒண்ணு கேட்காதம்மா. நான் நெருப்பு முழுங்கிட்டு நடமாடிட்டு இருக்கேன். அபிராமி ஏதாவது சொன்னா உங்க அப்பாவால ஜீர்ணிச்சுக்க முடியாது. அவர் மனசு நோகும்படி என்னால நடக்க முடியாது. நான் ஏதாவது சொன்னா அத்தை என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு போட்டு கொடுப்பா. உங்க அப்பா என் மேல கோவப்படுவாரு. சுவாதிக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. இந்த நேரத்துல வீட்டுல கலவரம் வேண்டான்னு பாக்குறேன். நீங்களாம் உங்க புருஷன் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆனா நான் என் புருஷன் வீட்டுல தானே குப்பை கொட்டணும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. குத்தம் கண்டுபிடிக்காதீங்க. அனிதா,
அம்மா சொன்ன காரணம் உண்மை நினைக்கிறியா? நிச்சயமா இல்ல சுவாதி, வேற ஏதோ காரணம் இருக்கு. அம்மா நெருப்ப முழுங்கிட்டு நடக்கிறேன்னு சொன்னாங்களே, அந்த நெருப்பை நாம கண்டுபிடிக்கணும். சரி சுவாதி, நீ படுமா. சார் ஒரு நிமிஷம், இது கைதி பிச்சாண்டி தானே? அட ஆமா சார், அவனே தான். அவன் உடம்புக்கு என்ன? அதை ஏன் சார் கேக்குறீங்க? யாருக்கு எப்ப என்ன ஆகுதுன்னு யாரால சொல்ல முடியுது? சார் என்னாச்சு? நேத்து ராத்திரி நல்லா தான் இருந்தான், திடீர்னு செத்துட்டான். செத்துட்டானா? எப்படி சார்? அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தா தான் தெரியும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பிச்சாண்டி எப்படி செத்தான்? எப்படி நடந்துச்சுன்னே தெரியல சார். எவனை கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றானுங்க. பெரிய தலைவலியா இருக்கு சார். ஓகே, நான் கைதி கோவிந்தனை பார்க்கலாமா? போய் பாருங்களேன். தேங்க்யூ. கோவிந்தா, கோவிந்தா. பிச்சாடி போயிட்டா சார், பிச்சாடி போயிட்டா சார். நீங்க எவ்வளவு சொல்லி கேட்காம நான் உயிரை போக்கிக்கிட்டா சார். அழாத கோவிந்தா, தைரியமா இரு. தான் குடும்பம் இருந்து தான் குடும்பத்தை பத்தியே நினைச்சு என்ன தனிமரமாகிட்டு போயிட்டா சார். கோவிந்தா அழாத, நான் பாத்துக்கிறேன். சார் அவன் தனியா விட்டு போயிட்டான். பின்னாடி பிரிஞ்சா எப்படி இருப்பேன்? அவன் என்ன தனியா விட்டு போயிட்டானே சார். இது அழுக உண்மையா தெரியலையே.